ஆண்களை பற்றி ஒரு இல்லத்தரசியின் பார்வை. 17 ஆண்டுகள் இல்லற வாழ்வில் ஈடுபட்ட ஒரு பெண் ஆண்களை பற்றி கூறுவதை கேளுங்கள். நிச்சயமாக ஆண் ஒரு அருமையான படைப்பு. ஆண்டவன் அவனை படைத்தான், அவனை அழகாக வடிவமைத்தான். ஆண் தன் கரங்களின் முன் இருக்கும் அனைத்தையும் தனது சகோதரிக்காக, தனது மகளுக்காக, தனது மனைவிக்காக, தனது அன்னைக்காக, தனது தந்தைக்காக, தனது பேரன் பேத்திகளுக்காக தியாகம் செய்கிறான். அவன் தனது இளமையை, தனது ஆரோக்கியத்தை தனது மனைவிக்காகவும் தனது பிள்ளைக்காகவும் எவ்வித முணுமுணுப்புமின்றி தொடர்ச்சியாக தியாகம் செய்கிறான். தனது குடும்ப அமைப்பை கட்டமைக்க, தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முயலுகிறான். அதற்காக தனது உடல் நலத்தையும் கருதாமல் ஒன்றுக்கு மேல் பல பணிகளில் ஈடுபடுகிறான். இதற்காக இடைவிடாது போராடுகிறான். இவ்வளவு தியாகம் செய்த பின்னும் அவன் தந்தையின், தாயின் பழி சொல்லிற்கும் அவனுடைய பணியில் மேலாளரின் ஏற்றிற்கும் ஆளாகிறான். இதற்கும் மேலாக எப்பொழுதும் ஏதேனும் இழிச்சொல் அவன் தலையில் விழுந்து கொண்டே இருக்கிறது. தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள சில நாட்கள் சுற்றுலா சென்றால் வெட்டித்தனமாக செலவு செய்கிறான்.